திருவன் சரணம். நமோ தஸ் பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், சுன்யத்தோ லோகோ அவேகஸ் மோகராஜே சதாசதோ அத்தானுதிட்டிங் உவச்ச மச்சுராஜான பசதி. இது என்னென்னு பார்த்தா, பகவான் புத்தர் அவர்கள் மோகராஜாவுக்கு மோகராஜ சூத்திர போதனை செய்த இந்த தத்துவம்தான் இது. பகவான் புத்தர் அவர்கள் கூறியது, சுன்யத்தோ லோகோ அவேகஸ் மோகராஜ சதாசதோ. சுன்யம் மோகராஜ, எல்லா நொடிகளிலும் அவதானத்தோடு பாருங்கள், இந்த உலகில் எதுவும் இல்லை, எல்லாமே சுன்யம், எல்லாமே சுன்யம். சுன்யம்னா என்னன்னு பார்த்தா, ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ ஏதும் இல்லாத, ஒன்றும் இல்லாததைத்தான் நாங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கோம். அப்போ நினைத்து பிடித்து கொண்டிருப்பதனால எங்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்போ எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் இந்த துன்பத்தில் இருக்கோம். அப்போ எங்களுக்கு இந்த சுன்யம் என்ற இந்த ஏதும் இல்லாத, ஒன்றும் இல்லாதது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கள் ஞானத்துக்கு இது அகப்பட மாட்டேங்குது. அப்போ ஞானம் இங்கே உருவாகலை, ஞானம் இங்கே விழித்து கொள்ளலை. அப்போ ஞானம் விழித்து கொண்டால் தான் இது எல்லாமே அகப்படும். இந்த சிஸ்டம் தான், எல்லாமே சிஸ்டம் ஓடிக்கொண்டிருக்கு, ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு. அப்போ இதுக்குள்ளே ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ சிஸ்டம் ஓடிக்கொண்டிருக்குன்னா அப்போ சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லாமல் சிஸ்டம் ஓடுது. அந்த ரோபோவை போல், அந்த மெஷினை போல் ஓடிக்கொண்டிருக்கு. அப்போது இது தெரிஞ்சு கொள்ளணுமா இருந்தால் அப்போ அவர் அத்தானுதிட்டிங் வச்ச மச்சுராஜா நபசதி. அப்போ ஆத்ம துஷ்டியை அவர் கைவிடணும். ஆத்ம துஷ்டியை கைவிட்டால் அவர் மரணத்தை வெல்வார் என்ற பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த சத்திய தர்மம் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொண்டால் தான் தெரிஞ்சு கொண்ட விடயத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். புரிஞ்சு கொண்ட விடயத்தை விமர்சனம் மூலியமாக நடைமுறையில் கையாளணும். அப்போ இது முற்றுமுழுதான் நடைமுறை பக்கம்தான் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் நடந்து கொள்ளும் விதத்தில் இந்த சத்திய தர்மத்தை உங்களுக்கு கையாள முடியும். அப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் சத்தியம் என்ன, பகவான் புத்தர் அவர்கள் கூறிய தத்துவம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொள்ளத்தான் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார். எய் பஸ்ஸிக்கோ ஓப்பனாய்க்கோ என்று, வாருங்கள் வந்து பாருங்கள் என்று. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். வந்து பார்ப்பது என்பது எங்கேயுமே கிடையாது. இது உங்களுடைய கதை, உங்கள் வாழ்க்கை கதை. அப்போ உங்கள் வாழ்க்கை கதையில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் எங்கே போய் கொண்டு இருப்பீங்க அப்படின்றத ஒரு புறம் தள்ளி வச்சுட்டு, நாங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து விமர்சித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அதுக்கு பேர் தான் வந்து பார்ப்பது என்பது. அப்போ நாங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து விமர்சித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ இதுதான் ஏய் பஸ்ஸிக்கோ ஓப்பன் ஆய்க்கோ என்று சொன்னார். வந்து பாருங்கள், வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு இதை பிடிக்க முடியும். இந்த சத்தியத்தை உங்களால் பிடிக்க முடியும். அப்போது அதுதான் இந்த படித்த சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம். எல்லா இடத்திலும் இது தான் தேவை இன்றைக்கி. ஏன்னா இது கிளியர் இல்லாட்டி மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டு இதை விமர்சனம் மூலியமாக நடைமுறையில் கையாளாமல் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அது நடைபெறாத ஒன்று. அவர் நினைச்சு கொண்டிருப்பார், நான் தான் சரி, எனக்கெல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி கொண்டிருப்பார். ஆனால் அது உண்மையாகாது. அவர் நினைப்பில் தான் இருக்கிறார். அப்போது நினைத்து போகும் பயணம் இல்லை இது, நினைப்பிலிருந்து மீண்டு போகும் பயணம் இது. அப்போ எல்லா இடத்திலும் நான் செய்கிறேன், நான் பேசுகிறேன், நான் தான் நினைக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டு நடந்து கொண்டு இருப்பவருக்கு அவர் இருப்பது அந்த எண்ணங்களின் மனதின் மாயைக்குள்ள. ஆனால் எல்லா இடத்திலும்
எண்ணத்திலும் அவர் இல்லாமல், செயலிலும் அவர் இல்லாமல், வார்த்தைகளிலும் அவர் இல்லாமல் நடக்கும் நடைமுறையில் தான் இந்த சத்தியம் இருக்கிறது. அப்போ அதுதான் இந்த பட்டிசோத்தை, அனுசோத்தை அல்ல. நாங்கள் நினச்சி போகிற எல்லா இடமும் இருப்பது அனுசோத்தை. அந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போகிறதை போல் நாங்கள் போய்கொண்டே இருப்போம். ஆனால் அதுலேருந்து பட்டிசோத்தைக்கு வர்றது என்பது எல்லா இடத்திலும் நாங்கள் இந்த செயல்பாட்டுக்கு சொந்தக்காரர் இல்லாமல், செயல் நடக்குது, சிஸ்டம் நடக்குது, அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லாமல் அந்த சிஸ்டத்துக்கு நாங்கள் எடிட் ஆகியிருக்கோம். அப்போ அங்கே ஒருத்தர் இல்லாமல் தான் இந்த சிஸ்டம் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த மரம் போல், இந்த மெஷின் போல் இது ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் அதை நான் தான் செய்கிறேன், நான் தான் பார்க்குறேன், நான் தான் கேட்குறேன், நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டு தான் எல்லாமே செய்கிறோம். அந்த நினைப்பிலிருந்து மீளத்தான் இந்த நடைமுறை பக்கம் இந்த சத்தியத்தை நாங்கள் கையாள வேண்டியிருக்கு. அப்போ கையாண்டு அன்றாட வாழ்க்கையில் இதை கையாண்டு நடைமுறை அனுபவம் தேவை. இதுக்கு அனுபவபூர்வமாக தான் நாங்கள் இதிலேருந்து மீள முடியும். நடைமுறை அனுபவத்தில் தான் எல்லாமே இது இருக்குது, நடைமுறை பக்கம் தான் இருக்குது. அப்போது முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயந்தான் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ அதை தெரிஞ்சு கொண்டதன் பிறகு அப்போது ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே நாங்கள் பார்ப்பது எல்லாமே வெறும் எண்ணங்கள், நாங்கள் கேட்பது எல்லாமே வெறும் எண்ணங்கள், உணர்வது மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த சென்சர்களால் உணர்வது எல்லாமே வெறும் எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் என்பது வெளியில் இல்லை. எண்ணங்கள் வெளியில் இருக்கா? இல்லை, மனசில் தான் இருக்குது. மனசில் இருக்கும் எண்ணத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம், வெளியில் இருக்கும் உலகத்தில் அல்ல நாங்கள் வாழ்கிறோம். அப்போ இது புரியும். இந்த சத்திய தர்மம் பற்றி தெரிஞ்சு கொண்டா தான் சுத்தவத் ஆரிய ஸ்ராவகருக்கு தான் இது புரியும். கல்யாண மித்ரவின் செய்தியில் சத்திய தர்மத்தை கேட்பவர் தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். இந்த புத்தோத்பாத போதனைகளை கேட்பவர் தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். ஏன்னா இது வேற எங்கேயுமே இல்லை. இன்றைக்கி புத்தோத்பாத போதனைகளில் தான் இது வெளிவந்து கொண்டிருக்கு. சத்திய தர்மம் என்பது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம், ஆரிய அஷ்டாங்கிக மார்க்கய, சத்துராரிய சத்திய தர்மே, அதே போல் சத்தர சதிப்பட்டான் தர்மம், இவை எல்லாமே இந்த புத்தோத்பாதன போதனைகளில் தான் வெளிவந்து கொண்டிருக்கு. இது நடைமுறையில் கையாண்டு பிரத்யக்ஷம் அடைந்து எங்களுடைய குருநாதர் அவர்கள் இதை போதிக்கிறார்கள். அப்போது அது நடைமுறை அனுபவத்தை நீங்களும் கையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கும் இது உணரக்கூடியதாக இருக்கும். அப்போது இது வேறு எங்கேயுமே யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தை, மனம் உருவான விதம் பற்றி யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. மனதில் இருந்து மீண்டு வாங்க வந்து உட்காந்துக்கங்க, கண்ணை மூடுங்க, ஒரு புறம் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடுங்க, அப்போ எல்லாமே பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெறுவீங்க அப்படின்ட்டு தான் நீங்கள் சொல்கிறாங்க. அப்போ அதில் உண்மை கிடையாது, அதில் சத்தியம் இல்லை. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் உட்காந்துருந்தால் மனதிலிருந்து நாங்கள் மீண்டுருவோமா? மனதிலிருந்து விடுதலை அடைஞ்சிருவோமா? இல்லை, அது பொய். அது அப்படி ஒன்று நடக்காது. மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொண்டால் தான் மனதிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொள்ளாமல் எப்படி நாங்கள் மனதிலிருந்து மீள்வது? அது நடைமுறையில் சாத்தியமாகாதே. இது கேட்கும் போதே உங்களுக்கு புரியும். அப்போது அது எல்லாமே பொய், கற்பனை. அவங்க மனதின் மாய்க்குள்ளே தான் இருக்கிறாங்க, இன்னும் அகப்பட்டிருக்காங்க. அந்த சமத்துவ தியானத்தில் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு உணர்வற்ற சுபாவத்தில், இந்த அதிர்வற்ற சுபாவத்தில் உட்காந்து மூழ்கி இருக்கிறாங்க. பல வருஷமாக இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. இந்த இமய மலையில் பார்த்தா இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க. அப்போ அவர்கள் எல்லாமே புத்த சுபாவம் அடைந்து விட்டார்களா? இல்லை, அவர்கள் எல்லாமே இந்த ஆன்மான துஷ்டியிலேருந்து மீளலை, துஷ்டியிலேருந்து விடுதலை அடையலை. துஷ்டியிலேருந்து விடுதலை அடைஞ்சால் தான் எங்களுக்கு மனதிலிருந்து விடுதலை அடைய முடியும், துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். ஏன்னா மனதில் தான் நாங்கள் எல்லாமே நினச்சி வாழ்ந்து கொண்டிருக்கோம், மனதளவில் தான் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டிருக்கோம், மனசில் தான் எல்லா துன்பமும் இருக்குது. வெளியில் அழிஞ்சு போகிறது, இல்லாமல் போகிறது எல்லாமே துன்பந்தான். ஆனாலும் அது மனசில் நாங்கள் விட முடியாமல் பிடிச்சி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் தானே. இன்றைக்கி குழந்தை இறந்து போச்சு, 10 வருஷமாகியும் இன்னும் அழுகுறாங்க. குழந்தை இறந்துருச்சு, ஆனால் 10 வருஷமாகி குழந்தை இறந்து 10 வருஷம் ஆனாலும் இன்னும் அதை நினச்சி அழுகுறாங்க, இன்னும் நினச்சி கண்ணீர் விடுறாங்க, கவலைப்படுறாங்க, வேதனைப்படுறாங்கன்னு சொன்னால்
அப்போ அது எங்கே அந்த குழந்தை இருக்குது? வெளியில் உள்ள குழந்தையா இருக்குது? இல்லை மனசில் இருக்குது. அப்போ அவங்களுடைய குழந்தை அப்போ மனசில் தானே அவங்க வேதனை துன்பத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. அப்போ இதுதான் சத்துராரிய சத்திய தர்மம். அப்போது இந்த சத்திய தர்மத்தை கேட்டு தெரிஞ்சு கொண்டால் தான் நாங்கள் மனசில் தான் எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கோம். மனதளவில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ மனதிலிருந்து மீளத்தான் இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார். அப்போ மனதிலிருந்து மேலனுமா தான் நாங்கள் மனம் உருவான விதம் தான் தெரிஞ்சு கொள்ளணும். முதல்ல இது தெரிஞ்சு கொள்பவர் தான் ஸ்ருதவத் ஆரிய சாவக்கர். ஸ்ருதவத் ஆரிய சாவக்கர் என்பவர் அஸ்ருதவத் புத்தக்ஜன மித்யா துஷ்டிக உம்மந்தக பூமியில் அல்ல அவர் இருக்கிறார். உலகம் உண்மையின நினைத்து கொண்டு அந்த பிடியில் வாழ்பவர் தான் அஸ்ருதவத் புத்தக்ஜன மித்யா துஷ்டிக உம்மந்தக பூமியில் இருப்பவர். உலகம் உண்மையினை நம்பிக்கொண்டிருப்பவர். இந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல போய்கொண்டிருப்பவர் தான் இந்த புத்தக்ஜன மனிதர். அப்போது அதிலிருந்து மீண்டு இந்த அனுசோத்தையிலிருந்து பட்டிசோத்தைக்கு ஆற்று நீர் மேல் நோக்கி போவது போல பட்டிசோத்தைக்கு வரும் நிலைக்கு வருபவர் தான் இந்த ஸ்ருதவத் ஆரிய சாவக்கர். ஸ்ருதவத் என்பது கேட்பது. ஸ்ருதவத் என்பது கேட்பது. என்னத்தை கேட்குறாருன்னு சொன்னால் அவர் சத்திய தர்மம் பற்றி கேட்குறார். சத்திய தர்மம் என்ன அப்படின்ற அவர் கேட்கிறார். அதை கேட்கும்போது தான் இங்கே அப்போது இந்த சோத்தை இது ஒரு வேகம். அப்போ இந்த சோத்தை இந்த வேகத்தினூடாகத்தான் இந்த அணுசோத்தையிலேருந்து அவர் படிசோத்தைக்கு வருகிறார். அப்போ இந்த வழி என்பது விவரமாகும். இந்த வழி என்பது திறக்கும். நாங்கள் மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொண்டாதான். தெரிஞ்சு கொண்டவர் தான் ஸ்ருதவத் ஆரிய சாவக்கர். தெரிஞ்சு கொண்ட விடயத்தை நாங்கள் விமர்சித்து பார்க்கணும், அலசி ஆராய்ந்து பார்க்கணும். இது என்ன, இது கதையில் உண்மை இருக்கா, இதில் சத்தியம் இருக்கா, இதில் என்ன போதனை செய்யப்படுகிறது அப்படின்றத நாங்கள் விமர்சித்து ஆராய்ந்து பரிசீலனை செய்து பார்த்தா அப்போ எங்களுக்கு புரிய வரும். என்னென்னா உண்மைதான், இது எங்கேயுமே இருப்பது கிடையாது. நாங்கள் எல்லாமே நினச்சி கொண்டு தான் இருக்கோம். அம்மா என்றால் ஒரு எண்ணம் தான். அம்மா என்பவர் வெளியில் இருப்பவர் கிடையாது. அது ஒரு எண்ணம், வெளியில் இருப்பவர் அல்ல அம்மா. அப்போ கண்களுக்கு தெரிந்த வர்ணத்துக்கு காதுகளுக்கு கொடுத்தார்கள் சத்தம். அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் அம்மா. அப்போ அம்மா என்பது மனதில் தான் இருக்கிறார், வெளியில் அல்ல. அப்போ இதை புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த மனம் உருவான விதம் பற்றின போதனைகளை கேட்டு தெரிஞ்சு கொண்டால் தான். அப்போ வெளியில் அப்படி எதுவுமே இல்லை. நாங்கள் வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பலாமரம், ரோஜா, மல்லிகை, ரஜினி, விஜய், கமல், அஜித், இது எல்லாமே சம்முத்தி பெயர்கள். சத்தமும் வர்ணமும் இணைந்தது. ஒரு உருவத்துக்கு பெயரை கொடுத்தார்கள், சத்தத்தை இணைத்தார்கள். அப்போ அது சத்தமும் வர்ணமும் இணைந்ததுனால இது மல்லிகை அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. பேருக்குள்ள மல்லிகை இருக்குதா? இல்லை. சத்தத்துக்குள்ள மல்லிகை இருக்குதா? இல்லை. சத்தம் வெறும் சத்தம் மட்டும்தான். இதே மல்லிகை என்ற பெயரை சத்தத்தை இங்கிலீஷ்காரர்கிட்ட நாங்கள் போட்டோம்னு சொன்னால், அவர்கிட்ட இந்த சத்தத்தை போட்டோம்னு சொன்னால் அவருக்கு என்னன்னே புரியாது. அவர் விளங்காத மாதிரி போய்கொண்டே இருப்பார். அதே ஜப்பான்காரர்கிட்ட சொன்னாலும் அவரும் விளங்காத மாதிரி போய்கொண்டிருப்பார். சீனக்காரர்கிட்ட சொன்னாலும் அவரும் விளங்காத மாதிரி, அவருக்கு என்னன்னே புரியாது, விளங்காத மாதிரி போய்கொண்டிருப்பார். அப்போ சத்தத்துக்குள்ளே அவங்க வர்ணம் இணைஞ்சிருக்கலை. அதுதான் அதுக்கு காரணம். சத்தமும் வர்ணமும் இணைஞ்சாதான் அங்கே ஒரு உருவம் இருக்குது, அது இருக்குது அப்படின்ற பிடி அவருக்குள் இருக்குது. அப்போது நாங்கள் எல்லாமே நினைச்சு கொண்டு இருக்கிற உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுதான் மாயை, கற்பனை, மனதின் மாயை, கற்பனை. அப்போ இந்த கற்பனை, இந்த ஃபேண்டசி வேர்ல்டில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர உண்மையான உலகத்தில் அல்ல. அப்போ உண்மையான உலகம் என்று இங்கே ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்று இங்கே இல்லை. நாங்கள் எல்லாமே நினச்சி கொண்டிருக்கோம். அந்த நினைப்பில் இருந்து மேலே தான் இந்த படிக்க சமபாத தர்மம் போதனை செய்யப்படுகிறது. மனம் உருவான விதம், மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொண்டு அதை விமர்சனத்தை நாங்கள் நடைமுறையில் கையாளும் போது அப்போது வெளியில் இது மேசை என்று நாங்கள் சொல்கிறோம். மேசை என்பது கைகளால் பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான தன்மை. கைகளுக்கு அகப்படுவது ஒரு இறுக்கமான தன்மை. கைகள் சொல்லலை இது மேசைன்னு சொல்லி. கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், ஒரு வடிவம். காதுக்கு கேட்டது சத்தம். மூக்கால் நாங்கள் முகர்ந்து பார்த்தா ஒரு வாசனை அல்லது துர்நாற்றம். நாக்கால் நாங்கள் ஸ்பரிசித்து பார்த்தா ஒரு சுவை. அப்போ இந்த 5 சென்சர்கள் இங்கே இணைந்த ஒரு எண்ணம் தான் அந்த மேசை என்பது. மேசை என்பது வெளியில் அல்ல, அது ஒரு எண்ணம்.
என்ற சத்தியத்தை அவர் கையாண்டு பார்த்தா தான் புரியும். அவர் வெறுமனே இதை கேட்டு வலது காதில் கேட்டு இடது காதில் விட்டுட்டு போகிற மாதிரிக்கு, அந்த பாட்டு கேட்குற மாதிரி கேட்டுட்டு போகிறவருக்கு இது புரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இல்லை, கஷ்டம். அப்போது நீங்கள் ஒரு ஊதியம் பெறுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்கன்னு சொன்னால், அந்த சம்பளத்துக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்யணும். சம்பளம் வாங்குறதுக்கு நீங்கள் வேலை செய்யணும். வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஊதியம் கிடைக்காது. அப்போ இதே போல தான் நீங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இதன் ஊடாக நீங்கள் இந்த விமர்சனத்தை செய்து பார்க்கணும். நடைமுறையில் இதை கையாண்டு பார்க்கணும். நடைமுறைக்கு வரணும். நீங்கள் நடைமுறை அனுபவத்தோடு நீங்கள் இதை பார்க்கணும். அப்போ அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கத்தான் அங்கே மீளல் என்பது நடக்கும். அப்போ மீளல் என்பது நீங்கள் நினைக்க செய்ய முடியாது. நீங்கள் நினைக்க செய்ய முடியும் ஒரே விஷயந்தான் இந்த அனுபவத்தோடு, இந்த விமர்சனத்தோடு, இந்த விமர்சனம் செய்வது. அந்த விமர்சனம் என்பது மனசில் தான் செய்யணும், யோசனைகள் தான் செய்யணும். யோசித்து இது மனசுக்கார பண்ணி விமர்சித்து நடைமுறையில் கையாளும் போது அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஆஹா, இது உண்மை இல்லை, இது உண்மையாகவே வெளியில் இல்லை. மேசை என்பது ஒரு எண்ணம் தான். கையில் பிடிச்சி பார்த்தா ஒரு இறுக்கமான தன்மை தானே அகப்படுது. கை சொன்னிச்சா மேசைன்னு சொல்லி இல்லையே. அப்போ இதுதான் நடைமுறை அனுபவம். அப்போ நடைமுறை அனுபவத்தில் அவர் கையாளணும் இந்த சத்திய தர்மத்தை. அப்போ கையாண்டு பார்க்கும்போது அவருக்குள் இது உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த உணர்வுக்கு பெயர் தான் ஞானம், சத்திய ஞானம். அப்போ சத்தியத்தை அவர் கையாளுறார், சத்தியத்தை அவர் உணர்றார். அப்போ அந்த உணர்வு என்பது அவருக்குள்ள உருவாகும் போது அந்த உணர்வானது சத்தியத்தோடு அவர் இணைகிறார். அந்த உணர்வோடு அவர் இணைகிறார். அப்போது அந்த வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியிலிருந்து தான் அவர் மேல்கிறார். அப்போ இந்த நடைமுறை அனுபவத்தில் தான் இது இருக்குது. அப்போது அந்த அனுபவத்தோடு இணைந்து அவர் செயல்படும் போது அந்த உணர்வுக்குள் உருவாகுகிறார், உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார். அப்போ அந்த விழிப்புணர்வாதது தான் ஞானம். ஞானத்துக்குள் விழித்து கொள்ளும் போகிறது. அப்போ அவரிலிருந்து அவர் மீள்கிறார். இங்கே தான் இந்த மீளல் நடக்குது. இந்த விடுதலை என்பது இங்கே தான் நடக்கிறது. அப்போ விடுதலை பெறுவது, மீளல் என்பது அப்போ அவரிலிருந்து தான் அவர் விடுதலை பெறுகிறார். அப்போ இதுதான் அத்தானுதித்திங் உவச்சே மச்சுராஜா நபசதி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். ஆத்ம துஷ்டியை கைவிட்டால் மரணத்தை வெல்வார் என்று. ஆத்ம துஷ்டியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ துஷ்டியில் இருந்து கொண்டு நாங்கள் மரணத்தை வெல்ல முடியுமா? முடியாது. அப்போ துஷ்டியிலிருந்து நாங்கள் மீளணும். என்ன அந்த துஷ்டின்னு பார்த்தா சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டி. அப்போ அந்த ஆத்ம துஷ்டியை நாங்கள் நடைமுறை பக்கம் விமர்சனத்தினூடாகத்தான் வெல்ல முடியும். வெல்ல முடியாது, நாங்கள் விமர்சனத்தினூடாகத்தான் இதை காண முடியும். அப்போ கண்டு இந்த சத்தியத்தை உணரும் போது அந்த உணர்வுக்குள் நாங்கள் விழித்து கொள்ளுகிறோம். அதுதான் சத்திய ஞானம். அப்போ சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான் கிருத்திய ஞானம், அதாவது மனதில் மீளும் வழி. மனதில் மீளும் வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படும் போது அவர் சென்சர்களைத்தான் கையாள்றார். கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது, மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்கள் இயங்குது. ஆனால் இதுக்குள் உருவானது வெளியில் இல்லை. அப்போ இதை உணர்ந்துட்டார் தானே, வெளியில் இல்லை. அப்போ மனசில் எங்கேயாவது இருக்குதா? எல்லாமே எண்ணங்கள் தானே. கண் என்றாலும் ஒரு எண்ணம், காது என்றாலும் சத்தத்தின் மூலமாக ஒரு எண்ணம் உருவாகுது. கண்களுக்கு தெரிந்த வர்ணத்தின் மூலியமாக ஒரு எண்ணம் உருவாகுது. மூக்கிற்கு உணரும் வாசனை மூலியமாக ஒரு எண்ணம் உருவாகுது. நாக்குக்கு உணரும் சுவையின் மூலியமாக ஒரு எண்ணம் உருவாகுது. உடலுக்கு உணரும் குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான, மென்மையான அந்த தன்மைகளினூடாக ஒரு எண்ணம் உருவாகுது. ஒரு எண்ணங்கள் தான் அடிக்கடி வருது போகுது. இது வேகமாக சுழலுகிறது. அது வேகமாக சுழற்சியின் காரணமாக இந்த வேகத்துக்கு அகப்பட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அதான் அந்த அனுசோத்தை வேகத்துக்கு அகப்பட்டு அந்த ஆற்று நீர் போகிறதை போல் போய்கொண்டிருக்கிறோம். அப்போ இதிலிருந்து நாங்கள் மீளத்தான் இந்த சத்தியத்தை கையாளணும், நடைமுறை பக்கம் கையாளணும். கையாண்டு பார்க்கும்போது அப்போ எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்களுக்கு நாங்கள் அகப்படாமல் போகணுமாக இருந்தால் அப்போ அந்த ஞானத்தின் வழியாகத்தான் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுது. சத்திய ஞானத்தின் வழியாக இந்த கிருத்திய என்பது நடைபெறுது. மனதில் மீளல் என்பது இங்கே நடைபெறுது. அப்போ நடைபெறும் போது அவர் எண்ணங்கள் வருது போகுது. அம்மா என்றால் ஒரு எண்ணம், அப்பா என்றால் ஒரு எண்ணம், வீடு, தங்கம், காசு, வாகனம்,
பங்களா எல்லாமே எண்ணங்கள் தானே. அப்போ எண்ணங்கள் என்பது நிரந்தரமான எண்ணம் இந்த மனசில் எங்கேயாவது படிந்திருக்குதா ஒன்று? எப்போவுமே இருக்கிற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அப்படி ஒரு எண்ணம் மனசில் எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒரு நிலையான எண்ணம் இந்த மனசில் எங்கேயுமே இல்லை. அப்போது அது எந்த நேரமும் இந்த ப்ரொஜெக்டர் போல், இந்த திரைப்படத்தில் நாங்கள் படம் பார்க்குறது போல் அது ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த படத்தில் ஒரு கதை ஓடிக்கொண்டே இருக்குது. அந்த கதையில் வர்ணம் இருக்குது, சத்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது, வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த கதையில் உண்மை இல்லை என்பது எங்களுக்கு நன்றாக புரியும். கதை என்பது தயாரிக்கப்பட்டது, அதில் உண்மை இல்லை என்று திரைப்படத்துக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்றத நாங்கள் திரையை கிழிச்சு கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குள்ளே உண்மையிலேயுமே எதுவும் இல்லை அப்படின்றது எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ இதே போல் இந்த வாழ்க்கை கதையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கு. நிஜமான இந்த வாழ்க்கை கதையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கு. கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது, மூக்கு, நாக்கு, உடல் எல்லாமே வழக்கம் போல் இயங்குது. இதே போல் மனம் என்ற இந்த சென்சரும் வழக்கம் போல் எண்ணங்களை சேமித்து கொண்டே போய்கொண்டே இருக்குது. இந்த வேகத்தின் வழியாக நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வேகத்தில் நாங்கள் சத்தியத்தை கண்டு அதிலிருந்து மீளத்தான் இந்த ஞானத்தின் வழியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது என்றால், மனதில் இருந்து அவர் மீள்கிறார் என்றால், நடைமுறையில் அவர் செயல்படும் போது இப்போ கடைக்கு போகிறாரு. கடைக்கு போய்ட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு பில்லை போடுறாரு. பில்லை போட்டுக்கிட்டு போய் கடைக்கு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு கடைக்கு போயிட்டு கடைக்கில் தேவையான பொருட்களை வாங்கும்போது அங்கே அவர் எழுதி கொண்டு போன பொருள் வந்து பாதி சாமான் இருக்குது, பாதி சாமான் இல்லை. அப்போ பாதி சாமானை வாங்கிட்டு தேவையான சாமானை மற்றது இல்லை அப்படின்றதுனால அவர் இது இல்லாமல் போச்சு, எப்படி நான் வீட்டுக்கு போகிறது அப்படின்ட்டு அந்த ஒரு யோசனை வந்தால், அதாவது தேவையானதில் நிறைய சாமான் வாங்கிட்டார், இன்னும் தேவையானதில் இன்னும் வாங்க வேண்டியது இருக்குது. அப்படி ஒரு யோசனை வந்தால் அதுவும் ஒரு எண்ணம் தான். இப்போ அரிசி, பருப்பு, சீனி, தேங்காய் அப்படியெல்லாம் வாங்கிட்டார். அப்போ இன்னும் வாங்கணும், கொச்சிக்காய் வாங்கணும், பல செலவு வாங்கணும், மஞ்சள் வாங்கணும். அப்போ இதெல்லாமே வாங்கணும், அது இல்லை அப்படின்னு சொன்னால் சரி, அப்போ பக்கத்து கடையில் சரி வாங்கிட்டு போவோம், பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த எண்ணத்துக்குள் அவர் இறங்கி கொள்ளாமல் அதை அந்த நேரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொண்டு போனார். அவர் அங்கே மாட்டிக்கொள்ளலை. ஆனால் இந்த கடையில் எதுவுமே இல்லை, இது எப்படி நான் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு ஒரு அங்கே அவர் அந்த மனசுக்கு இறங்கி கொண்டாருன்னு சொன்னால், மனதுக்கு மாட்டிக்கொண்டாருன்னு சொன்னால், அப்போ அந்த மனதின் மாய்க்குள் அவர் அகப்பட்டு விட்டார் அங்கே. அப்போது அதிலிருந்து அவர் மேலெண்ணமாக இருந்தால் அந்த இடத்துக்கு அவர் விமர்சனம் தேவை. இதுவும் ஒரு எண்ணம் தானே. அப்போ எண்ணத்தில் உண்மை இல்லையே, அது எண்ணங்கள் வருது போகுது, எதுவாக இருந்தாலும் அவை எண்ணங்கள் தான். அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை, அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணத்தில் உண்மை இல்லைன்னு சொன்னால் அது சாதாரணமாக வருது போகுது. அப்போ போகிற விஷயத்தை நாங்கள் எதையுமே இறங்கி கொள்ளாமல், நாங்கள் எதுக்குமே பிடிச்சு கொள்ளாமல், நாங்கள் எதையுமே விரும்பவும் இல்லாமல், நாங்கள் எதையுமே வெறுக்கவும் இல்லாமல், அந்த மீளல் என்ற சுபாவத்துக்குள் நாங்கள் இருப்போமாக இருந்தால், அப்போ அது மீண்டும் மீண்டும் போகிறதே எங்களுக்கு அந்த ஞானத்தின் வழியாக காணக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே இந்த ஞானத்துக்கு தான் அகப்படும். அப்போ தான் அதுக்கு அந்த ஞானத்துக்கு பெயர் தான் ஆசவக்கியா ஞானம். புப்பே நிவாசானுசத்தி ஞானம், சுதூபபாத்த ஞானம், ஆசவக்கியா ஞானம். புப்பே நிவாசானுசத்தி ஞானம் என்பது தான் அந்த மனம் உருவான விதம் பற்றி தேடுதல் செய்யும் ஞானம் தான் புப்பே நிவாசானுசத்தி ஞானம். அப்போது மனதில் மீளல் என்ற மனதில் மீளலுக்கு பெயர் தான் சுதூபபாத்த ஞானம். மீளல் என்பது நடக்கும் போது அதை உணர்வுக்கு அகப்படுது, அந்த ஞானத்துக்கு அகப்படுது. அந்த ஞானத்துக்கு பெயர் தான் ஆசவக்கியா ஞானம். அப்போ இது எல்லாமே அந்த ஆசவக்கியா ஞானத்துக்கு தான் அகப்படுது. இந்த ராக தேச மோகம் என்ற இந்த ஆசை, கோபம், மாயை என்பது அழிந்து கரைந்து போவது எல்லாமே அந்த ஞானத்துக்கு தான் அகப்படுது. அப்போ இவருடைய பயணம் எல்லாமே இந்த ஞானத்தின் வழியாகத்தான் மேற்கொள்ளப்படுது. அப்போ இவர் இதை நினச்சி எதையுமே செய்ய முடியாது. நினச்சி ஏதாவது
அதில் இறங்கி செய்ய போனால் அவர் அங்கே மாட்டிக்கொள்வார். மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. அன்றாட வாழ்க்கையில் அவர் வாழும்போது சாமானியமான முறையில் தான் நடந்து கொள்கிறாரு. இப்போ வீட்டுக்கு எது தேவையோ அதை அவர் செய்வார். அதில் இது எனக்கு சரி வராது, இதிலேருந்து நான் விலகி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டத்துக்கு அவர் போக மாட்டார். அவர் ஒரு உச்சக்கட்டத்துக்கு அவர் போயிட்டு அந்த நிலையில் அவர் சத்தியத்தை பிடிக்கணும்னு பார்த்தா அது நடக்காத காரியம், அது முடியாத காரியம். அப்போ எல்லா காரியத்திலும் அவர் ஈடுபட்டு கொண்டு எல்லா இடத்திலும் அவர் எந்தெந்த இடத்துல எதை செய்யணுமோ அதை அவர் நிச்சயமாக சரியாக செய்வார். அம்மா வெளியில் இல்லை என்று சொன்னாப்புல, அம்மா என்பது ஒரு எண்ணம் என்ற உணர்வுக்குள் அவர் இருந்தாலும், சத்தியத்தை கண்டாலும், அம்மாவுக்கு தேவையான விஷயத்தை எல்லாம் விட்டுவிட்டு, அம்மா அப்படி ஒருத்தர் வெளியில் இல்லை, அது வெறும் எண்ணம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உத்வேகத்துக்குள் போக மாட்டார். அப்படி போகிறதா இருந்தால் அது உண்மை அல்ல, அது சத்தியம் அல்ல. அவர் சத்தியத்தை கண்டதன் பிறகு அம்மாவுக்கு தேவையான விஷயத்தை எல்லாமே அவர் செய்யணும். அப்போ இங்கே தான் அந்த மகா கருணை இருக்குது. ஏன்னா மற்றவர் படும் வேதனை, மற்றவர் படும் துயரம், துன்பம், அதற்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை இவர் மூலியமாக என்ன நடக்க வேண்டியிருக்குதோ, இவரின் கையில் அவங்களுக்கு என்ன நடக்க வேண்டியிருக்குதோ, என்ன செய்ய வேண்டியிருக்கோ அதை அவர் நிச்சயமாக செய்வார். நிச்சயமாக விட்டுட்டு அவர் போக மாட்டார். நிச்சயமாக அவர் செய்வார், கட்டாயமாக செய்வார். அதை உணர்வு பூர்வமாக செய்வார், கடமைக்கு செய்ய மாட்டார். இன்றைக்கி உலகத்தில் வாழும் மனிதர்கள் தாய் தகப்பனை கவனிக்கிறதே இல்லை. அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க, அனாதையாக விட்டுடுறாங்க. தன்னை பெரிய ஆளாக்கி நான் படித்து தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் தாய் தகப்பனை யாரும் கணக்கெடுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட ஒரு ஏழை குடிசையில் வாழும் மனிதனாக இருந்தாலும், சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அம்மா என்பது ஒரு எண்ணம், அப்பா என்பது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டாலும், அவர் அம்மாவுக்கு தேவையான கடமையை அவர் நிச்சயமாக செய்வார், அப்பாவுக்கு தேவையான கடமையை அவர் நிச்சயமாக செய்வார். ஏன்னா அதை அவர் விட்டுட்டு போனார் சொன்னால் அவர் சத்தியத்தை விட்டுட்டு போகிறார் என்ற அர்த்தம். சத்தியத்துக்குள் அப்படி ஒன்று கிடையாது. சத்தியம் என்பது நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை சிறப்பாக செய்வீங்க. அதை மற்றவர் மனம் புண்படும் அளவுக்கு, மற்றவர் மனம் நோகும் அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பேச்சுகள், உங்களுடைய எண்ணங்கள் எதிலுமே மற்றவர் மீது கருணையாக இருக்குமே தவிர, மற்றவர் மீது இரக்கத்தை காட்டுவீர்களே தவிர, மற்றவர் மீது வெறுப்பை காட்ட மாட்டீங்க, மற்றவர் மீது கோபத்தை காட்ட மாட்டீங்க. அப்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த சத்தியத்தை கையாள்பவராக இருந்தால், அப்போ அந்த இடத்துல நீங்கள் அது மத்திய ஞானங்கிற மத்திய நிலையத்தில் தான் உங்களுடைய பயணம் மேற்கொள்ளப்படுது. அப்போது நீங்கள் இறங்கி கொள்ளவும் இல்லாமல், பிடித்து கொள்ளவும் இல்லாமல், வெறுப்பில் கோபப்படவும் இல்லாமல், ரெண்டிலும் இருந்து மீண்டு நடுவில் உங்களுடைய பயணம் மேற்கொள்ளப்படுது. இப்போ நடுவில் போகிற நீங்கள் ரெண்டுக்கும் அகப்படாமல் போகிறீங்க. ராக தேச மோகம் என்றத தீயில் தான் நீங்கள் அழிந்து போகிறீங்க. தீயில் வெந்து கொண்டிருந்த நீங்கள் அந்த தீயிலிருந்து மீண்டு போகிறீங்க, வேதனையிலேருந்து மீண்டு போகிறீங்க. அப்போ இதற்கு பெயர் தான் அந்த மனதில் மீளும் வழி. இந்த மனதில் இருந்து மீளும் போது தான் இந்த சத்திய ஞானத்தின் வழியாக அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படும் இந்த குருத்தியே என்ற மனதில் மீளல் நடக்குது. அப்போ இது எல்லாமே அகப்படுவது அந்த ஆசவக்கிய ஞானத்துக்கு. அப்போது இது எல்லாமே அந்த சத்திய ஞானம் அடைந்தவருக்கு தான் இது எல்லாமே கிளியராகி வரும். அப்படி இல்லாட்டி இது கிளியராகி போக முடியாது. அது வெறும் எண்ணங்களாகத்தான் இருக்கும். அப்போ எண்ணங்கள்லேருந்து நாங்கள் மீளணுமா இருந்தால், மனதில் இருந்து மீளணுமா இருந்தால், சத்தியம் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சு கொண்ட விடயத்தை நடைமுறையில் கையாண்டு அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவபூர்வமாக இதை பார்க்கும்போது அப்போ எங்களுக்குள் இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியும். அப்போது இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த மோகராஜாவுக்கு கூறினார். சுஞ்ஞத்தோ லோகோ அவேகஸ்ஸ மோகராஜ சதாசதோ அத்தானுதிட்டிங் உவச்ச மச்சுராஜான பசதி. சுஞ்ஞம், இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே சுஞ்ஞம். அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா சுஞ்ஞம் தானே. இப்போ நாங்கள் எல்லாமே நினச்சி கொண்டு தான் இருக்கிறோம். நினைத்து கொண்டு இருப்பனால்தான் எல்லாம் இருக்குது. நினைப்பில் இருந்து மீண்டுட்டால் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை, சுஞ்ஞம். அப்போ இதுதான் புத்த சுபாவம். அப்போ ஏதும் இல்லாத, ஒன்றும் இல்லாத
சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைவர் புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ நீங்களும் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு புரிந்து உணர்ந்து நடைமுறையில் இதை கையாண்டு பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கும் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து உணர முடியும், புத்த சுபாவம் அடைய முடியும். அப்போ நீங்கள் உலகத்தை வெல்வீங்க, மரணத்தை வெல்வீங்க. அப்போது இதுதான் வழி. இந்த வழிக்கு வாங்க, வந்து பாருங்கள். உங்களாலும் இதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.